இந்தியா பின்புலத்துடன் தான் எங்களுடைய முதல்வர்கள் இருவருமே மறுத்திருந்தார்கள். இதை நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கையளிக்க முடியாது, மாநகர சபையின் தெளிவான சொத்துகள். ஆனால் இன்று தாங்கள் என்று ஏதோ தமிழ் மக்களால் வெற்றி விட்டோ, தமிழ் மக்களுக்கு நீதி வழங்க போகிறோம், அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம் என்று மாற்றப்பட்டு ஒரு ஏமாற்றி வந்தவர்கள் திருப்பியும் பழைய கதவத்தில் சொல்லி இப்படியான ஒரு வேலை செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதுடன் கௌரவ ஜோயஸ்ரீ அம்மா அவர்கள் இந்த தீர்மானத்தை நான் அப்படியே யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தின் முகாமைத்துவ பணிகளை மேற்கொள்வதற்கு நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஒன்றை ஸ்தாபிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியமை கண்டித்து யாழ் மாநகர சபை குறித்த முடிவை அரசாங்கம் மீளப்பெற வேண்டும் என வலியுறுத்தி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்ப தீர்மானித்துள்ளது. யாழ் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் நடைபெற்ற போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் மாநகர சபை உறுப்பினரும் யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வருமான யோகஸ்ரீ பட்குணராஜா சமர்ப்பித்த பிரேரணையின் போதே மாநகர சபை இவ்வாறு தீர்மானித்தது. இது தொடர்பாக சபைக்கு தெரியப்பட்டவரை ஆதரவு இதற்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்படும். சுருக்கமாக செயலாளர் பலசக்தியா போட்டிருக்கிறார். கண்டன தீர்மானம் இந்த முன்னுரிமை அல்ல. இதுல இந்த திருவள்ளுவர் மண்டபமும் அதுக்குரிய ஒப்பந்தமும் யாழ்ப்பாணம் மாநகரத்தின் பெரிய பகுதியில் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் இந்திய அரசாங்கத்தின் கொடையாக உருவான யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் தற்போது ஒரு புதிய நிர்வாக கட்டமைப்புக்குள் நுழைகிறது. இதற்காக ஒரு நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசிய சமூக ஊடகங்களில் வந்துள்ளது, வானொலிகளில் வந்தது. இருப்பினும் இந்த நகர்வின் பின்னணியில் உள்ள சில கசப்பான உண்மைகளை நாம் விளையாட வேண்டியுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்கள் என்பவை மக்களின் அடிமட்ட அதிகார அமைப்பு. மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு காணியில் அமைந்துள்ள ஒரு கலாச்சார நிலையத்தை நிர்வகிக்கும் முழு உரிமையும் அந்த சபைக்கே இருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசின் கலாச்சார அமைச்சு இதன் நிர்வாகத்தை தன்வசம் வைத்திருக்க முற்படுவது இலங்கையின் அதிகார பரவலாக்கல் கோட்பாட்டிற்கும் உள்ளூராட்சி ஜனாதிபத்திற்கும் முற்றிலும் முரணானது. இந்த பிரமாண்டமான நிலையத்தை நிர்வகிக்க தேவையான தயார் நிதி மூலம் மாநகர சபையிடம் இல்லை என்பது கசப்பான யதார்த்தம். இந்த நிதி பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்தி கூட்டு நிர்வாகம் என்ற போர்வையில் மத்திய அரசு முன்னுரைந்துள்ளது. நிர்வாக குழுவில் மாநகர முதல்வர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் உள்வாங்கப்பட்டு உள்ளனர். இருப்பினும் முடிவெடுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? மத்திய அரசு மற்றும் கலாச்சார அமைச்சின் சார்பிலான உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாநகர சபை சார்பான பிரதிநிதிகளை விட அதிகமாக உள்ளது. இதன் மூலம் மாநகர சபையின் காணியில் அமைந்துள்ள ஒரு சொத்தின் மீதான தீர்மானங்களை கொழும்பு அதிகாரம் தீர்மானிக்கும் நிலை உருவாகியுள்ளது. தற்போதைய நிதி சூழலில் கூட்டு நிர்வாகம் கழிக்க முடியாதது என்றாலும் பின்வரும் மாற்றங்கள் மிக மிக அவசியமானவை. அதாவது இந்த விதமான ஒரு அபத்தமான எல்லோரும் இனத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி முறை முன்னாள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் காலத்திலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிகால காலத்திலும் நடந்ததாக பிரச்சாரப்படுத்தி வந்த அரசு இன்று தமிழர்களுடன் நல்லுறவு இருப்பதாக தமிழர்களுடைய வாக்குகளை பெற்று வந்த அரசு இன்று இந்த உள்ளூராட்சி சபையில் உள்நுழைந்து இந்த மாநகர சபைக்கு ஒரு நம்பிக்கை சபையை பொறுப்புகள் உள்நுழைவதாக அமைச்சரவை அனுமதியில் கிடைத்திருக்கின்றது. நாங்கள் வெறுமனே இன்று வந்த ஆட்கள் இல்லை, வரலாறுடன் முன்னோர்கள் வாழ்ந்த நமது இந்த பிரதேசம் கட்சி பாதுகாக்கப்பட வேண்டும். அரசியல் தலைமைகள் தூரையாக இருக்கலாம், அரசியல் வேறுபாடுகள் தூரையாக இருக்கலாம். இது ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் உருவாகுவது என்பது ஜனநாயகத்தினுடைய உச்சகட்டம். அதனால் அடக்குமுறைக்கு நாங்கள் அடிபணிய மாட்டது. இது குறிப்பாக இலங்கையினுடைய மிக முக்கியமான 3 மாநகர சபைகள், ஒன்று 48ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மாநகர சபைகள், ஒன்று கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம். அவ்வளவு பாரம்பரிய மாநகர சபை, பாரம்பரியமான வரலாற்றுடைய மாநகர சபைக்கு போர் தவிர்க்க முடியாத போர் சூழலால் அந்த இடம், அந்த இருந்த இடம் உண்மையாக ஓப்பனையாக கேட்டது. பழைய ஆசிரியர்கள் திறந்தபடி அரங்காக இருந்தது. அதில் ஒவ்வொரு போயா நாளிலேயும்
போய் எனக்கு சொல்வதல்ல, பூரண நாள்களிலே நிகழ்வுகள் நடப்பதில்லை. நான் வெறுமடியில் கல்வியற்ற போது என்னுடைய தந்தையார் அண்டே என்னப்படி காய்ந்தார்கள். என்னுடைய தந்தையார் ஒரு சங்கீதம் நான் ஒரு சங்கீதத்தில் மிகவும் ஆர்வம் உள்ளதால் என்னுடைய வெறுமடியாக நாங்கள் போய் அந்த பாடுகள் முடியும் ஒவ்வொரு பூரண நிகழ்வுகளே நாங்கள் அங்கு போய் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். உணர்வு எங்களிடம் இருந்தது. அதே போன்று எங்களுடைய கட்டுத் தலைவருக்கு இருந்தது, உங்களுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் இருந்தது. இந்த உணர்வில் அந்த இடத்தில் அந்த திறந்தவெளி அரங்கு பழைய மாதிரியாக இருக்க வேண்டும், அந்த இடத்திலே கலாச்சார மையம் அமைய வேண்டும் என்பது எங்களுடைய அந்த நேரம் பிரதிநிதிகளாக இருந்த ரீகனோட அவர்களுக்கு தெரியும். அந்த இடத்தை துப்புரவாதியாக விட்டு நொறுக்கின இடமாக பச்சை கலந்து இடமாக இருக்கும்போது எங்களுடைய சபையை நாங்கள் முடிவெடுத்தோம். அதில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கலாச்சார நிகழ்வுகளை நடாத்தி பழைய நிலைமையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த நிலைமையில் தான் அந்த நேரம் கட்டிட அமைச்சராக இருந்த கௌரவ டாக்டர் தேவானந்த அவர்கள் இந்தியாவுக்கு செல்கின்றார். எங்களுக்கு ஆன தேவைகளை கேட்ட போது எங்களோட கலாச்சார நிலையம் வந்து நீங்கள் அந்த இடத்தில் கட்டித்தர வேண்டும் என்று குறிப்பிட்டோம். எனவே அந்த நிலத்தை உரிய முறைப்படி எங்களுடைய டாக்டர் ரவிராஜ் என்ன மாதிரியாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் நிலத்தை உரிய முறையில சட்ட ரீதியாக நாங்கள் சிறந்த மயமாக்கலுக்கு உட்பட்ட ஒரு நிலத்தை நாங்கள் ஆஸ்பத்திரியில் நாங்கள் கையளித்தோமோ அதே மாதிரி எங்களுடைய நிலத்தை இந்த எங்களுக்கான குடியில் வைத்துக் கொண்டு இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து எந்த ஒரு கட்டத்திலும் இந்தியா மாநகர சபையிடம் இருந்து இதை பிரிக்க வேண்டும் என்று எண்ணியதே இல்லை. அதாவது ஒரு ஆட்சி மாறலாம். இது அந்த நேரம் மன்மோகன் சிங் காலத்தில் ஏற்பட்ட ஒப்பந்தம் ஆட்சி மாறலாம். இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு நாளும் அவர்களுடைய அந்த கொள்கைகள், அதாவது வெளிநாட்டு கொள்கைகள் மாறுவதில்லை. எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த வெளிநாட்டு கொள்கையை மாற்றாமல் அதிகாரிகள் தான் அதை கொண்டு நடத்துவது என்பது இந்தியாவுடைய வரலாறு. அப்ப இந்த வகையிலே இந்தியா தமிழ் மக்களுக்கு 13வது திருத்தம் மூலமாக எமக்கான நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு திறந்த வெளியரங்கு இந்த கலாச்சார மையம் என்பது சும்மா சாதாரணமாக வந்து வெளியிட அல்ல. எவ்வளவோ போட்டிகள் கூடாக திறந்த போட்டி கூடாக பல்வேறு படங்கள் வரைபடங்கள் எங்களால் கூறப்பட்டு 100 வரைபடங்கள் கூறப்பட்டு 50 செலக்ட் பண்ணி பிறகு அந்த 50ல இருந்து 25 செலக்ட் பண்ணி பிறகு 5 செலக்ட் பண்ணி 5ல இருந்து ஒன்று எடுத்ததான் இன்றைக்கு இருக்கிற வரைபடம். இந்த வரைபடத்தில் கூடி தெரிவாங்க போது நான் எல்லாருக்கும் தெரியாத வழியாக இதை நான் கூற வேண்டியிருக்கிறது. என்னுடைய நண்பர் முதலாளி அந்த குழுவிலே நான் ஒரு அங்கத்தவர், அதாவது முதல்வர் எந்த குழுவிலும் மாணவர் பகுதி சம்பந்தப்பட்ட இடத்துல முதல்வர் வந்து ஒரு அங்கத்தவராக கட்டாயம் இருக்க வேண்டும். எனவே இந்தியா அந்த குழுவிலே அங்கம் வைக்கின்ற போது முதல்வரை எடுத்தார்கள், ஆணையாளரை எடுத்தார்கள், உறுப்பினர் 2 பேரை எடுத்திருந்தது, அதே விட கொழும்பில் இருந்து 2 பேரை எடுத்திருந்தார்கள். இதுதான் குழுவினுடைய ஆரம்பம். இந்த குழுக்கள் பின்னர் வந்த அரசாங்கத்தால் மாற்றப்படவில்லை. ஆனால் இன்று வந்த அரசாங்கம் இந்த குழுவை மாற்றி அமைத்து எங்களுக்கு பெரும் கவலை என்னென்றால் இந்த ஆணையாளர் எங்களுடைய மாணவர் பள்ளி ஆணையாளர் இந்த குழுவில் அங்கம் வைக்கிறார். உங்களுக்கு தெரியும் ஆணையாளர் சபையில கொள்வது அங்கீகாரம் எடுத்திருக்கோம், அங்கீகாரத்தை எடுத்திருக்கோம். இவ்வாறு அங்கீகாரம் இல்லாமல் அந்த நம்பிக்கை பொறுப்பு சபையில இருந்து இதை குற்றச்சாட்டு அமைப்பில் கொள்ள முடியாது. எனவே நாங்கள் இந்த மாநகர இந்த திருவள்ளுவர் மண்டல நிலையத்தை நாங்கள் கட்டி பாதுகாக்க வேண்டும். எனவே இதற்கான ஒரு வலுவான தீர்மானத்தை எமது கையில் எடுக்கப்பட்டோம். இப்ப நாங்கள் திறந்த நீதிமன்றம், அந்த நீதிமன்றம், எல்லா நீதிமன்றங்களும் அப்ப இதுக்குரிய ஐந்து மொழி எங்களுக்கு தெரியும். இந்த எலக்ட்ரிஷியன் மொழிகள் எதிராகலாம் ஒரு ரசியாக மேயர் சபை இருந்தால் மேயர் இருக்கணும், 2 உறுப்பினரும் முழுமையாக கையளிக்க முடியாது. புத்தக சாசன அமைப்பினர் இதனை கையளிக்க முடியாது. இந்த தீர்மானத்தை மதவாதம் இல்லை, இது மதவாதம் இல்லை, இது எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் பாதுகாக்க அப்படின்னு சொல்லிதான் எங்களை மக்களுடைய வாக்கு எடுத்து 3 பேரையும் இதில் பேசாம அமைதியாக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இதிலே ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து இதனை எங்களுடைய பொறுப்பிலே விவாதிப்பதற்கு நாங்கள்
பக்கா வீதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் ஒரு கட்டணம் கட்டுவது அந்த நேரம் கூறப்பட்டது. மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் ஒரு கட்டணம் கட்டப்பட்டால் அது மாநகர சபைக்கு சொந்தமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அம்மா சொன்ன மாதிரி ஏன் வேறு கையில் போகணும், அது எங்களுடைய எல்லாரும் ஒரே கருத்து தான். நம்மளிடம் ஒரு தேவையில்லை. திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் சம்பந்தமான இந்த பிரேரணை சம்பந்தமான ஒரு சில வார்த்தைகள் நானும் கூற விரும்புகின்றேன். என்னுடைய கௌரவ உறுப்பினர் கூறியது போல மாநகர சபைக்கு சொந்தமான காணிகள் மாநகர சபைக்கு உரித்தார்கள். அவற்றிலே வேறு ஒரு கட்டிடங்களோ அல்லது ஏதாவது ஒன்று நிர்மாணிக்கப்பட்டாலும் மீண்டும் அது மாநகர சபைக்கு கையளிக்கப்பட வேண்டியது. இந்த திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் பெயரிடப்பட்டுள்ள இது சம்பந்தமான ஒப்பந்தங்கள் சரியான முறையிலே கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இந்த திருவள்ளுவர் கலாச்சார மண்டபமானது கட்டி முடிக்கப்பட்ட பின்பு அதனை மீண்டும் மாநகர சபைக்கு கையளிப்பது என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை சாராம்சம். ஆனால் எங்களுடைய இந்த திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தினுடைய டிஜிட்டலைஸ் என்ன சொல்றாரு, நிர்வகிக்க முடியாது என்ற ஒரு உடனடியாக நிர்வகிக்க முடியாது என்ற ஒரு கோட்பாட்டை வைத்துக் கொண்டு அதனை குறுகிய காலத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் கூட இருந்து அதனை மீண்டும் அதற்குரிய பயிற்சிகள் ஆளணிகள் மாநகர சபைக்கு நிவர்த்தி செய்யப்பட்டு அதுக்குரிய நிதிகள் நிதி பிரமாணங்கள் மாநகர சபைக்கு வழங்கப்பட்ட பின்பு அதனை மீண்டும் கையகப்படுத்துவது என்பதுதான் உண்மையான கோட்பாடு. ஆனால் இப்போது நடக்கின்ற விடயம் இந்த அண்மை நாட்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அமைச்சரவை அங்கீகாரம் என்பது வேற விதமாக கௌரவ முன்னாள் முதல்வர் சொல்றது போல அதனை மாற்றி அமைத்து அதனை புத்தகாதன அமைச்சுக்கு உள்ளே அதை நிறுவி அதனூடாக அந்த ட்ரஸ்டியில இருக்கின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அரசுக்கு சார்பாக ஏற்படுத்தி கௌரவ முதல்வர் அதிலே இருந்தாலும் ஆணையாளர் அதிலே இருந்தாலும் அதனை பலவீனப்படுத்தி மத்திய அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலிலே இதனை மத்திய அரசாங்கத்தினுடைய நினைப்பதை அந்த ட்ரஸ்டியினுடைய மெம்பர்ஷிப் பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு நிறைவேற்றுகின்ற ஒரு பாரிய ஒரு வேலை திட்டம் நிகழ்ச்சிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு கேபினெட்ல போட்டு அமைச்சரவையிலே போட்டு அங்கீகாரம் விடப்பட்டு சொன்னது போல இது சமூக வலைதளங்களிலே வந்த பொய்யான செய்தி அல்ல. இது உத்தியோகபூர்வ ஊடகங்கள் இது அறிவிக்கப்பட்ட ஒரு விடயமாக என்று நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கான தீர்வு என்ன என்றால் இதிலே ட்ரஸ்டி உருவாக்கப்பட வேண்டும், இது நிர்வகிக்கப்பட வேண்டும். எதிர்காலத்திலே இது மாநகர சபைக்கு உரித்தாக்கப்பட வேண்டும், மாநகர சபைக்குரிய இது ஒரு சொத்தாக பேணப்பட வேண்டும். ஆனால் மாநகர சபையினுடைய உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை இதிலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் இந்த உண்மையான சாராம்சம் என்பதனை கூறி இந்த பிரேரணையை எங்களுடைய மாநகரம் சார்ந்தும் தமிழ் மக்கள் சார்ந்தும் நான் இதனை ஏற்றுக்கொள்கிறேன். கௌரவ முதல்வர் அவர்களுக்கு இந்த பிரேரணை தொடர்பாக எங்களை பிரதி முதல்வர் சொன்ன விடயங்களை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். அதே போல சற்று முன்னதாக அந்த ஆளுநர் தொடர்பாக ஒரு கண்டன தீர்மானம் நாங்கள் எடுக்க வேண்டும் என்ற போது ஜோய்சரியமா தான் சொன்னாங்க, இந்த சபையில வைத்து கண்டன தீர்மானம் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லியிருந்தால், ஆனால் இந்த இதுல அவாவே
இது இந்த விஷயத்தில் கண்டன தீர்மானம் என்று சொல்லி ஒரு சொல்ல போட்டிருக்கின்றா இது கண்டன தீர்மானம் எடுக்க முடியுமா அல்லது நாங்கள் எங்கள ஆளுகைக்கு உட்பட்டது என்பதனால் அதனை நாங்கள் வலியுறுத்தி எங்களோட தீர்மானம் இதை முழுமையாக எங்கள்கிட்ட வரக்கூடிய மாதிரி அல்லது பிரதி முதல்வர் சொன்னது மாதிரி அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் எங்களுடைய மாநகர சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைக்கு நானும் முன்மொழிவை ஏற்றுக்கொள்கின்றேன். மாநகர முதல்வர் ஆணையாளர் 2 மெம்பர்ஸ் கவர்மெண்ட் தான் இப்ப நாங்களும் முதல்வர்களே, இந்த இடத்திலே எங்களுக்கு சொந்தமான நிலத்திலே ஒரு தெளிவான எக்ரிமெண்டுடன் கட்டி முடிக்கப்பட்ட இந்த கட்டிடத்தை சென்ற ஆட்சியிலே அமைச்சராக இருந்த புத்தசாசன அமைச்சராக இருந்த ஒருவர் கேட்ட பொழுது இந்தியா பின்புலத்துடன் தான் எங்களுடைய முதல்வர்கள் இருவருமே மறுத்திருந்தார்கள். இதை நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கையளிக்க முடியாது, மாநகர சபையை தெளிவான சொத்துகள். ஆனால் இன்று தாங்கள் என்று ஏதோ தமிழ் மக்களால் வெற்றி விட்டோம், தமிழ் மக்களுக்கு நீதி வாங்க போகிறோம், அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம் என்று மாற்றப்பட்டு ஒரு ஏமாற்றி வந்தவர்கள் திருப்பியும் பழையபடி கதவத்தில் சொல்லி இப்படியான ஒரு வேலை செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதுடன் ஜோயசரி அம்மா அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை நான் அப்படியே எதிர்கொண்டதாக என்னுடைய சார்பில் கூட்டம் வந்து அந்த இடத்துல கூட்டம் வந்து வைக்கத்தான் எங்களுக்கு ஒரு பெருமதியா இருக்கும். நாங்கள் அதை சொந்த கொண்டாடினாத்தான் எங்களுக்கு கூட்டம் நகரசபை கட்டணம் முடியுது. அடையாள கூட்டத்தை அடையாளம். அதே போல என்னுடைய முன்னாள் முதல்வர் ஆனோட்டவர் அங்கிருந்த 45 உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு மேலும் வரைக்கும் கூட்டிக் கொண்டே காட்டியிருந்தார். அது திருப்பி உணவுடன் மதிய உணவுடன் காட்டியிருந்தார். ஆக புதிய மெம்பர்களுக்கு அதுக்கு என்ன இருக்குது, என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, எப்படி அவங்க ஒன்றும் தெரியவில்லை. மேல் உச்சி வரைக்கும் அதுக்கு மேல இருக்கிற சோழர் பிளேன் ஒருத்தருக்கு தெரியாது. நாங்க போயிருக்கிறோம், உடனே எடுத்து வச்சிருக்கோம். ஆனவட்டில புதிய உறுப்பினர்களுக்கான ஒரு அந்த ஒரு கள விஜயம் மேற்கொள்வதற்கு தாங்கள் முயற்சி எடுத்தால் என்ன தூரமாக அந்த இடத்துல இந்த சோழர்களையோ கூட்டத்தை அவங்க வச்சு அந்த இடத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது. நாங்க ஒரு இடத்தை எடுக்கிறது முதலாவது சட்டம் நேஷனல் வழக்கு நாளில் இந்த மாநில கூட்டம் உண்டு. அந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஏற்பாடு பண்ணுவோம். மாநில கூட்டம் உண்டு. அந்த இடத்துல கலைக்கிற மண்டபத்தில் வைக்கிறோம். வெளியிடப்பட்டிருக்கிறது அமைச்சரவை அங்கீகாரம். இதனை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்யணும். மீள் பரிசீலனை என்றது மீள கை வாங்க வேண்டும். இந்த தீர்மானத்தை மீளப்பெற வேண்டும் என்று நான் இந்த பிரேரணையோடு சேர்த்து நான் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் இது தமிழ் மக்களுடைய அடையாளமாக, மாநகரத்தினுடைய அடையாளம் மத்திய அரசாங்கத்திற்கு எந்த நேரமும் சென்று விடக்கூடாது. தமிழ் மக்களுடைய உரிமையை அடைவு வைக்கின்ற ஒரு செயலாக மாறிவிடக்கூடாது என்று நான் கூறுவேன். தீர்மானத்தை எடுத்துட்டு
நீங்கள் அப்படி பிரதர் வேண்டாம் கமிஷனர்டையும் அவங்களுடைய அந்த கமிட்டியெல்லாம் டிசிஷன் எடுக்கப்படுது. இப்போ நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுங்க எங்களால் அந்த வருமானத்தை எடுக்க முடியுமன்றத இந்த கல்ச்சர் போலால சரி நான் சொல்றேன் அது கமிஷனர் அரசாங்கம் உங்களால அந்த வேளாண்மைக்க முடியும், இதனால உள்ள வருமானங்களை கிடைக்க முடியும். நீங்கள் ஒரு கோரிக்கையை அரசாங்கத்துக்கும் இங்கிருந்து கமிட்டி சொல்லிட்டு நாங்க போயிருக்கோம். நீங்க வாங்க சமையால உங்களால அங்க இதை நாங்கள் கூடுதலான உறுப்பினர்களை வைத்திருக்கிறது முயற்சி செய்கின்றது. புத்த சாசன அமைச்சை இருக்கிற நேரம் இல்ல கௌரவ உறுப்பினர்கள் எங்கட நிலமானது எங்கட ஆளுகளை எங்கட சூழ்நிலை கோரிக்கை என்னன்னு சொன்னா குற்றசாசன அமைச்சு அந்த அங்கம் வகிக்கலாம். ஏன் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளா இருக்க ஒரு மேயர் 2 உறுப்பினர்கள் இருந்தா பெரும்பான்மை இருக்கிற டிசிஷன் எடுக்க பிரதிவன் நீங்க சொல்றத கேளுங்க. நீங்க கமிஷனர் இருக்கிற கமிஷனர் மக்கள் பிரதிநிதியா ஒரு முடிவெடுக்க எந்த இடத்துல முடிவெடுக்கிறவர் இல்ல இப்ப நாங்க மக்கள் பிரதிநிதிகளை புறக்கணித்து தங்களது அரசின் கைப்பாளர்களான அதிகாரிகளை வச்சு மக்கள் பிரதிநிதிகளால் உள்வாங்கப்பட்டா மக்களே சாதகமான பதிலாக கிடைக்கும். வர வேண்டிய அவசியம் இல்லை. இதே அரசாங்கம் எப்படி நம்ம தீர்மானம் எடுத்து கலைக்க முடியும். அவருடைய முன்மொழிவை நான் வழிமொழிகிறேன். இந்த சபை தமிழ் மக்கள் சார்ந்து இந்த முடிவை பெருமாறு மிகவும் தாழ்ந்தவுடன் தமிழ் மக்கள் சார்ந்து மாநகரம் சார்ந்து நான் கேட்டுக்கொள்கிறேன்.
அல்லது வேற ஒரு சமயத்தை சார்ந்தவரா அல்ல. இந்திய அரசு அம்மா திருவள்ளுவர் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர் அல்ல. வடபகுதி மக்களுக்கு என இந்த கலாச்சார மண்டபம் அமைத்து கொடுக்கப்பட்டது. அதுவும் மாநகர சபைக்கு சொந்தமான காணியிலே அமைத்து கொடுக்கப்பட்டது. இந்த கலாச்சார மண்டபத்திலே எங்களுடைய அந்த நம்பிக்கை நிதியத்திலே எங்களுடைய மாநகர சபையுடைய முதல்வரை புறக்கணித்து செய்திருக்கிறதன் பின்னால் உள்ள நோக்கத்தை அறியக்கூடியதாக இருக்கின்றது. மாநகர சபை முதல்வரை புறக்கணித்து ஆணையாளரை உள்வாங்கி இருக்கிறார். ஆணையாளர் என்பவர் அரசாங்கத்தினுடைய இயந்திரம். அவர்கள் சொல்வதை செய்பவர் அவர். ஆனால் முதல்வர் அப்படி செய்ய மாட்டார். அவர் சொல்வதை செய்ய மாட்டாதவர்களை அவர்கள் அங்கே உள்வாங்கவில்லை. இதுதான் உண்மை. இந்த கலாச்சார மண்டபம் எங்களுக்கு சொந்தமானது. இது தெற்கிலே கட்டப்படவில்லை. தெற்குல உள்ள மாநகர சபையுடைய காணி அல்ல. இது யாழ் மாநகர சபை. ஜனாதிபதிக்கு நாங்கள் இந்த அமைச்சரவை தீர்மானத்தை முன்ன போறோம். இந்த சபை தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்ற அவர்கள் கடிதம் மாநில சபை எங்கட சொத்து என்னடா ஆணையாளர் வந்து எந்த வகையில சம்பந்தப்பட்டவர் சொல்லி நாங்க ஆணையாளர்கிட்ட இது ஒரு விளக்கம் பதவி இப்ப கிட்டத்தட்ட அந்த கலாச்சார மண்டபத்திலிருந்து மாநகர சபைக்கு நல்ல வருமானம் ஈட்டலாம். நாங்க எந்த நினைக்கிறோம் அது எப்பயே கண்காட்சிகள் அது நடன நிகழ்வுகள் வந்து அது ஊர்பட்ட போர் இருக்கோம். நாங்க தனியார் நாங்க வாடகை கொடுத்துட்டு அது வருமானம் நாங்க எடுத்துட்டு போயிடலாம். அதான் கட்டாயம் அது எங்களுக்கு தேவையான வருமானமாக நாங்க கிட்டத்தட்ட அதை வந்து நாங்க அதுல இருந்து அதை கண்காணிக்கிறது அதை மெயின்டைன் பண்றது நாங்க கவர்மெண்டா எங்கட ஊழியர்கள் இல்லையா தற்காலிக ஊழியர் அதுக்கு எடுத்து அதுக்கு வருமானத்திலேயே அதை சமாளிக்கக்கூடியதாக மாநகரத்துக்கு நல்ல வருமானத்தை வரக்கூடியவா நாங்க எல்லா உறுப்பினர்களும் ஒரு ஐடியா நோக்கம் எல்லாருமே தரட்டும் எல்லாரும் என்ன ஏற்ப தரட்டும் நான் என்னாலே தான் தெரியாதவங்களுக்கு கண்காட்சி வைக்கிறதுக்கு இப்ப அது கிட்டத்தட்ட எங்களுக்கு கையகப்பட்ட முதலையுமா இப்ப கண்காட்சி நடந்தது எத்தனை நடந்தது இப்படி நாங்க இது அதுக்கு அடையாளப்படுத்த நாங்க இதை மிக மிக திறன்பட செய்யலாம். எந்த காரணத்தை கொண்டும் மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோலுக்கு போக விடக்கூடாது. என்னென்ன கடுமையான எங்களை இறுக்கமான கொள்கை நாங்கள் கடைபிடிக்கிறோமோ அத்தனைக்கும் நாங்க உங்களோட சார்ந்து நிற்போம். அதற்கான முழு முடிவை இங்க தாராளமாக